தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைய தின பலன்கள் கோச்சார ரீதியாக பொதுவாக காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபார பணிகள், அலுவலகம், உத்தியோகம் என வித்தியாசமான சூழ்நிலை எல்லாமே எப்படி அமையும், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பொதுவான நமது கோச்சார ரீதியான பலன்கள் மூலமாக இந்த வீடியோ வழங்க இருக்கிறோங்க. இந்த வீடியோ கடகராசி அன்பர்களுக்கு உண்டானதுங்க. கடகராசி தவிர மற்ற ராசி அன்பர்கள் மேலே ஐ பட்டனில் நான் ஜெயசூரிய ராசி பலன் சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்குறேங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்கள் அந்த லிங்க்ல உங்களுக்கு வந்துருங்க. ஜெயசூரிய ராசி பலன் சேனல் அப்படின்ட்டு அந்த சேனலுடைய பெயர். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களையும் பார்க்க முடியும். அதில் உங்கள் ராசி பலன்களை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்குறேங்க. உங்கள் ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய ப்ளூ கலர் டைம்லைனை கிளிக் பண்ணால் உங்கள் ராசி பலனை டேரெக்டாக பார்த்துக்கலாம். அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நமது இந்த கடகம் டுடே ராசி பலன் சேனலில் வீடியோக்கள் வெளியிட்டு தாங்க இருப்போம். எதுக்காக இந்த பேக்கப் சேனல் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் 12 ராசி பலன் சேனலை வச்சு தனித்துவமான ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கு வழங்கிட்டு இருக்கிறாங்க. அதில் சில சேனல் யூடியூப் அல்காரிதம் காரணமாக சிறிது காலம் தடைப்பட்டு போகிறது. அந்த மாதிரி நமது சேனலும் தடைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த பேக்கப் சேனல் உருவாக்கியிருக்கேன். அதில் 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை டெய்லி அப்டேட் பண்ணுறேன். அதில் ராசி பலனுடைய டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் ராசியை நீங்கள் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதியவர்களும் பயன்படுத்திக்கோங்க, கடகராசி நண்பர்களும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா உங்களுக்கு நெருக்கமான நபர்களுடைய ராசி பலன்களை நீங்கள் தினசரி பார்ப்பதற்கு அந்த ராசி பலன்கள் உங்களுக்கு சேனல் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அந்த லிங்க் நான் கொடுத்துருக்குறேங்க. ஜெயசூரிய ராசி பலன் சேனலுடைய லிங்க் அதை பயன்படுத்திக்கோங்க. ஓகே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் நமது கடகராசி நண்பர்களுக்கு எப்படி அமைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு 2024ஆம் வருடங்க ஜூலை மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் 5ஆம் நாள். இன்றைய தினம் பௌர்ணமி தினமாக அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் திருமண நாள் வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு காலை 8:45 பிறகு சந்திர பகவான் விடுகிறாருங்க. ராசி அதிபதி சந்திர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறார். மேலும் அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ளாருங்க. ராசியிலேயே சூரியன் சுக்கிரனுடன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நன்மைகளை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இது ஒரு ராஜகிரக அமைப்பாக இருக்குது நண்பர்களே. இந்த அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி நண்பர்களுக்கு வேற லெவலில் மகிழ்ச்சியான ஒரு நாள். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய தினம் நீங்கள் என்ன விஷயங்கள் நடக்கணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சிறப்பான நல்ல சூழ்நிலை இருக்குங்க. நியாயமான ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நாள். கேட்டது கிடைக்கும், பிரார்த்தனைகள் எல்லாமே ஈடேறக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சேரும். ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது காரிய வெற்றிகளை பெறுவதற்கு சுலபமாக நல்ல வழிமுறைகள் உருவாகக்கூடிய ஒரு நாள். அதனால இன்னைக்கு வேற லெவலில் தொடங்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால நாள் முழுக்க நீங்கள் உற்சாகமாக இன்றைய தினம் பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நல்ல சாதகமான உதவிகள் நிறைய கிடைக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்கள் மூலமாக வேற லெவலில் நீங்கள் உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். அதனால பட்ஜெட் போட்டு அனாவசிய செலவெல்லாம் தவிர்த்து விட்டீங்கன்னா இன்றைய நாள் இன்னும் இனிமையாக மாறும். புதுமையான நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், புதுமையான நிறைய செயல்பாடுகளை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அதை தாராளமாக நீங்கள் செய்யலாங்க. அதிகார பதவியில் இருக்கக்கூடிய அன்பர்களோடு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். எனவே உங்களை விட உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் சூப்பராக இருக்குங்க. நல்ல அதிகார பதவியில் இருக்கக்கூடிய ஆதரவு கிடைக்கும் போது உங்களுக்கு நல்ல கெத்தான சூழ்நிலை உருவாகும்னு சொல்லலாம். உங்களது உடன் பிறந்த சகோதர வழியிலையும் உங்களுக்கு தேவையான உதவிகள் சேரும். நண்பர்கள், சகோதரர்கள் என வெவ்வேறு வகையில் உங்களுக்கு உதவிகள் சேர்றதுனால இந்த தினம் ஒரு ராஜா போல உங்களுக்கு வேண்டிய உதவிகளை கிடைக்க பெறுவீங்க. இந்த தினம் உங்க வீட்டு பெரியவர்களை நீங்கள் மீட் பண்ணி பேசலாம். மனசை விட்டு உங்க வீட்டு பெரியவர்களிடம் நீங்க பேசுங்க. அந்த சந்திப்பு உங்க மனதில் நல்ல மாற்றத்தை உண்டாகக்கூடிய யோகத்தை நீங்க உருவாக்கி கொள்ள முடியுங்க. உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் என்ன, உங்களுடைய நிர்வாக திறமை என்ன அப்படின்றத இன்னைக்கு உங்க உத்தியோகத்தில் நீங்க காட்ட முடியும் அல்லது உங்க வியாபாரத்தில் காட்ட முடியும். வியாபாரத்தில் நீங்க செய்யக்கூடிய நிர்வாகத்தை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாள்ங்க. வியாபாரிகளுக்கு அதன் மூலமாக நிறைய பெனிஃபிட்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், டைரக்டாக நிறைய பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே சிறந்த ஒரு நாள். இந்த தினம் நீங்க நிறைய முயற்சிகளை நீங்க பிளான் பண்ணிபடி நீங்க ஒர்க் பண்ணுங்க. வெற்றிகரமான ஒரு நாள். உங்களுடைய பெரும்பாலான கனவுகள் நிஜமாகக்கூடிய வாய்ப்புகளை கூட நீங்க பெற முடியுங்க. இன்றைய தினம் உங்களை விட்டு
பிரிந்து சென்றவர்கள் அல்லது உங்கள பார்த்தாலே கண்டு காணாம உங்கள ஏளனமா பார்க்குறவங்க, அந்த மாரி நபர்கள்லாம் வந்து வழிய வந்து உங்க கூட உறவாடுவாங்க. அந்த மாரி இன்றைய தினம் கெத்து போடக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குங்க. ஏற்கனவே கட்டிடப் பணிகள் ஆரம்பித்து பாதியில விட்டு போயிருக்கு அப்படின்னா, நிறுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த கட்டிடப் பணிகள் மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு வழக்கமான வருமானம் இல்லாம உதிரியாக சில வருமானங்களும் வரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. உங்க கடமைகளை முடிக்க முடியலையே அப்படின்ற வருத்தத்தோட இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் உங்களது கடமைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்ணும் கருத்துமாக முடிக்கக்கூடிய நல்ல தருணங்களும் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. காதல் வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்க மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வுகள் உற்சாகமாக வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராகவே இருக்குங்க. உங்க காதலரை மீட் பண்ணுங்க. இன்றைய தினம் புதிய ரொமான்ஸ் உணர்வுகள் சில பேர் கிடைக்கும். புதிதாக காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. காதல் உணர்வுகளை கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியானது இன்றைய தினம் நாள் முழுக்க உங்களுக்கு நல்ல ஹாப்பினஸை கொண்டு வந்து தருங்க, உற்சாகத்தை கொண்டு வந்து தரும். எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் இந்த நாளை ஸ்பெஷலாக மாற்றணும் அப்படிங்கன்னா, உங்களுடைய டேலண்ட் எல்லாம் முழுமையாக வெளிப்படுத்துங்க. உத்தியோகஸ்தர்கள் முதற்கொண்டு எல்லாருமே மறைந்திருக்கக்கூடிய உங்கள் தகுதிகள், உங்கள் டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்துங்க. இன்றைய தினம் பெஸ்ட்டான பெனிஃபிட்டை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். பயணங்கள்லாம் செய்யறது நீங்கள் முடிந்த அளவுக்கு தவிர்க்கிறது நல்லதுங்க. ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு பலவீனமான ஒரு உடல் ஆரோக்கியம் இருக்கலாம். அதனால பயணங்களை முடிந்த அளவுக்கு நீங்கள் தவிர்ப்பது நல்லது. ஏற்கனவே கடன் வாங்கிட்டு திருப்பி தராத அன்பர்கள், உறவினர்கள், உங்க குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரிங்க, உங்க சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நபர்கள்லாம் நீங்க அடையாளம் கண்டு அவர்களுக்கெல்லாம் மீண்டும் கடன் கொடுத்து ஏமாறக்கூடாது. கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களுடைய இயல்பான நகைச்சுவை உணர்வு காரணமாக நீங்க எங்க போனாலும் அந்த சூழ்நிலையை பிரகாசமாக மாறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்காக ஸ்பெஷலாக சில விஷயங்களை உங்க வாழ்க்கை துணை செய்து தரக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்க மறந்துட்டு உங்களுடைய பெஸ்ட்டான படைப்பாற்றலை நீங்க வெளிக்கொணர்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எனக்கு தெரிந்து இன்றைய தினம் உங்களுக்கு என்ன கலர் வந்து பெஸ்ட்டான கலரா அமைன்னு பார்க்கும்போது நீங்க ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 2 வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ, இன்றைய தினம் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல சாதகமான உதவிகள் உண்டு. உங்களுக்கு வேண்டிய உதவிகளை உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், சகோதரர்களிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். அனுகூலமான ஒரு நாள். நிறைய விஷயங்களை புதுசாக கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இயல்பாக உங்ககிட்ட இருக்கும். அந்த புதுமையான விஷயங்களை கத்துக்கிட்டு நிறைய விஷயங்களை நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க. பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு உயரதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். மிகப்பெரிய அதிகார பதவியில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஒத்துழைப்பு, ஆதரவு இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான நல்ல சூழல் இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்களது அண்ணன், அக்கா, தம்பி, தங்கை என யாராக இருந்தாலும் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை, தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். வாய்விட்டு கேளுங்க. உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஏன்னா உங்களது உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஒரு ஊன்றுகோல் போல உதவக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். மகிழ்ச்சியான ஒரு நாள். நல்ல ஒத்துழைப்பு வெவ்வேறு வகையில் கிடைக்கும். ஆதரவு பெருகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்க வீட்டு பெரியவர்களின் ஆலோசனை எப்படி நடந்து கொள்வது நல்லது. ஏன்னா பெரியவர்களை நீங்க முதல்ல சந்திக்கணும். பெரியவர்களை சந்தித்து அவர்கள் கூட உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மனது மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படுங்க. செலவுகள் கொஞ்சம் அதிகமாகிறதுனால பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. அனாவசியமான செலவுகள்லாம் தவிர்த்து விட வேண்டும். எந்த செலவு செய்தாலும் அது நமக்கு தேவையா, அந்த பொருள் ஏற்கனவே இருக்கிற பொருள், புதிதாக வாங்க போற பொருள் வந்து ஏற்கனவே இருக்கிற பொருளை வந்து பயன்படுத்த முடியாம தான் வாங்குறோமா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில், நிர்வாக திறமை வெளிப்படுத்தக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்க சிறப்பாக உங்க பணிகளை மேனேஜ் பண்ணுவீங்க. நிர்வாகத்துறையில இன்னைக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளுங்க. நன்றி நண்பர்களே. நமது கடகன்குடி ரசபலன் சேனல்ல வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உண்மையிலேயே பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டன் அழுத்தி விட்டு போயிருங்க நண்பர்களே. அப்படியே பார்த்துட்டு போயிடாதீங்க. மேலும் உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடலாம். நமது கடகன்குடி ரசபலன் சேனலுடைய ராசி பலன்கள் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா அந்த குறித்த விஷயங்களை இங்கே கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாங்க. கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்கள் கருத்துக்களை தாராளமாக நீங்கள் தெரிவிக்கலாம். மேலும் அது பேக்கப் சேனலுக்கும் ஆதரவு கொடுங்கள். அந்த சேனல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனல் தடைபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது பேக்கப் சேனல் உங்களுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு நெருக்கமான மற்ற நேயர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். மேலும் இந்த வீடியோ இப்போ முடிய போது கொஞ்ச நேரத்தில் எண்டு கார்ட்லேயும் அந்த வீடியோட லிங்க் வரும். நீங்கள் பார்த்துக்கோங்க, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 சேனலுக்கும் உங்களது பொண்ணான ஆதரவை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைப்போதுங்கிற புதிய வீடியோவில் உங்களை பார்க்கலாம். இந்த சேனலில் வீடியோக்கள் தடைபடாதுங்க. நாங்கள் இந்த சேனலில் வந்து எங்கள் தரப்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறுத்தாமல் போட்டுக்கிட்டே தான் இருப்போம். அதனால இந்த சேனலை விட்டு வெளியே போயிடாதீங்க. நன்றி நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் சண்டே.